வெல்கம் டு அஸ்வின் பாரதியுல்லா. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழியை வச்சு சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ போல் நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவு நம்ம கோழிக்கறி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் 2 துண்டு, கொஞ்சமாக சோம்பு, மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாவை கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது இறக்குறப்ப போடுறதுக்கு. வெறும் மிளகா தான் சேர்க்கணும். அந்த விதையை எடுத்துகிட்டு அந்த விதையோடு சேர்த்தா ரொம்ப காரம் ஆகிடும். நம்ம இந்த விதையை எடுத்துகிட்டு சேர்த்தாலே அதுக்கான காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நான் வந்து இந்த மாதிரி இடிக்கிற உரலில் இடித்து போட போகிறேன். நம்ம இடித்து போடுறப்ப டேஸ்ட்டு, நம்ம அரிஞ்சு போடுறப்ப ஒரு டேஸ்ட்டு, இடித்து போடுறப்ப ஒரு டேஸ்ட்டு, அது மாதிரி டேஸ்ட்டு மாறும். இன்றைக்கி சும்மா ஒரு 2 தட்டு தட்டி போடலாம். இந்த அளவுக்கு எல்லா வெங்காயத்தையும் இடிச்சிடலாம். சும்மா ரொம்ப இடிக்க தேவையில்ல. சும்மா ஒரு வெங்காயம் அப்படியே ஒரு இடி இடித்தா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறதை விட இந்த சிந்தாமணிக்கு, சிக்கன் சிந்தாமணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பூண்டு அதையும் தட்டி போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு தட்டியாச்சு. ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த சிந்தாமணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் சேர்ந்தால் வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ விதை எடுத்து வச்சுட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அப்படியே அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற கோழியாக இருந்தால் தண்ணி வந்து இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றினாலே போதும். இந்த வெங்காயம் சிக்கனோட அந்த தண்ணிலாம் இறங்கி அதிலே வெந்துடும். இது நான் நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் போல் இது வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் போட்டிருக்க சின்ன வெங்காயம் நல்லா மசிஞ்சு சிக்கனோட போட்டிருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டி கொஞ்சம் ட்ரை ஆகணும். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவோட சாரெலாம் இறங்கி அதான் காரம். நம்ம லாஸ்ட்டாக அந்த மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதான் இதோட காரமே. ரொம்ப காரம் வேணுன்னா கார மிளகாய் தூள் வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மிளகும் ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வின் பாரதியுல்லாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.